முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிங்க, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதுக்கப்புறம் சப்பாத்தியை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு 3 முட்டை தேவை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதில் கடுகு, சோம்பு இதெல்லாம் போடலாம். நான் அதெல்லாம் எதுவுமே போடலை. நான் இப்போதைக்கு சும்மா வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கலான் இருக்கேன். நல்லா பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் போதும். நல்லா அது பொடிசாக கட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். இது மைதாலையும் செய்யலாம். நான் பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குறக்காக சரி கோதுமையில் செய்வோம் அப்படின்னு சொல்லி. இதில் கொஞ்சமாக உப்பு, ஏன்னா சப்பாத்திலே நம்ம கொஞ்சம் உப்பு மாவு போட்டு தான் பிணைஞ்சி சப்பாத்தி சுட்டிருப்போம். ஆனால் இதுலேயும் கொஞ்சமாக பார்த்து உப்பு போட்டுங்க. இந்த அளவுக்கு வதங்குறோம் போதும். இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்கு, அந்த முட்டை ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது. அதையும் நல்லா அப்படி ஃப்ரை பண்ணிக்குவோம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், இல்லை ஒரு அரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, கொஞ்சமாக இந்த சிக்கன் பொடி, இந்த மாதிரி மட்டன் பொடி இருக்குல்ல, அந்த பொடி கொஞ்சம் ஃப்ளேவருக்கு, ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதுக்காக டேஸ்ட்டுக்கு அது ஒரு அரை ஸ்பூன் போட்டு அதை நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிடணும். இப்போ இதிலே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் சப்பாத்தியை போட்டு அது மேலேயும் உடச்சி ஊற்றலாம். நான் இப்போ அது மாதிரி தான் செய்ய போகிறேன். நல்லா இந்த அளவுக்கு வதங்கிட்டு இப்போ இதுலேயே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இல்லை அப்படின்னா சப்பாத்தியை போட்டு பிரட்டிட்டு அது மேலே முட்டையை உடச்சி ஊற்றலாம். இப்போ சப்பாத்தி இப்படி போட்டுக்குவோம். இப்போ நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக அதில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்ருங்க. இந்த அளவுக்கு நல்லா பிரட்டி எடுத்துக்குவோம். எல்லா மசாலாவும் நல்லா அது மேலே பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ முட்டையை உடச்சி அதில் ஊற்றலாம். நான் அதுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன்.
ஆல்ரெடி நம்ம உப்பெல்லாம் முன்னாடியே போட்டோம், திருப்பி எதுவும் போட்டோம்னா அது இப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டா போதும். இப்போ நல்லா எல்லா சப்பாத்தி மேலேயும் படுற மாதிரி நல்லா சுருள நல்லா கிண்டிட வேண்டியதான். நல்லா அந்தளவு கிண்டியாச்சு. இதில் கொஞ்சமாக இப்போ கொத்தமல்லி, கொஞ்சம் பெப்பர் தூள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த கொஞ்சமாக அப்படி லெமன் புழிஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கடையில் வாங்குகிற அதே மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை கொத்து சப்பாத்தி ரெடி. கொஞ்சமாக பெப்பர் போட்டு கிண்டி சாப்பிட வேண்டியதான் சுட சுட. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.